நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்பதாக கூறி மக்களவையில் கனிமொழி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் 14 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். மாநிலங்களவையில் அமளியில் ஈடுபட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓபிரையன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இன்று ஒரே நாளில் 15 பேர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு குறித்து விவாதம் நடத்த கோரி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். மக்களவையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டன. 3 மணிக்கு அவை கூடியதும் தொடர் அமளியில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, ரம்யா ஹரிதாஸ், பிரதாபன், ஹபி ஈடன், டீன் குரியகோஸ் ஆகியோர் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் ஓம் பிர்லா உத்தரவிட்டார். ये जो कह रहे हैं क्या बदलाव आया, गलत परंपरा है, गलत पार्टी मत डालिए। अध्यक्ष जी, पहले भी ऐसी घटनाएं हुई है, उन सब घटनाओं पर भी चर्चा करेंगे। भविष्य में घटना न हो, इसके लिए भी हम और आप बैठकर चर्चा करेंगे. இதைத் தொடர்ந்து 3 மணிக்கு மக்களவை கூடியதும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் திமுக எம்பிக்கள் கனிமொழி, எஸ்.ஆர். பார்த்திபன், கம்யூனிஸ்ட் கட்சியினர் சு வெங்கடேசன், பி.ஆர். நடராசன், சுப்புராயன், காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாணிக்க தாக்கூர் உள்ளிட்ட 14 பேரை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டுள்ளார். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 7 பேர் ஆவர். மக்களவையில் மட்டும் இன்று ஒரே நாளில் 14 பேர் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற விவகாரம் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்த தீர்மானத்தை அடுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.